பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் முடிந்த பின் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்கத்தக்கதல்ல, இது அன்றாட பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாக அமையும் என்றார். தமிழகத்தில் இன்னும் 10 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். வேளாண் மற்றும் நலத்துறை செயலராக சங்கர் IAS, கூட்டுறவு சங்க பதிவாளராக லதா IAS, வேளாண் துறை இயக்குநராக முரளிதரன் IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மை துறை இயக்குநராக பணியாற்றிய முத்துக்குமரனை கரூர் மாவட்ட கலெக்டராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த வழக்கில் புனேவைச் சேர்ந்த வேதியியல் ஆசிரியர் குல்கர்னியை CBI போலீசார் கைது செய்தனர். தேர்வுக்கு முன்பு தனியார் டியூஷன் வகுப்பில் மாணவர்களுக்கு வினாக்களை அவர் கசியவிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. பிரதமர் மோடியின் வேண்டுகோளின்படி பீகார் முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தனது வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு நடந்தே சென்றார். முதல்வருடன் பல்வேறு அரசுத்துறை செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் நடந்து சென்றனர். மத்திய பிரதேசத்தில் பல ஆண்டுகளாக சர்ச்சைக்குரியதாக இருக்கும் போஜ்சாலா வளாகத்தில் கோயில் இருந்தது உண்மை என அம்மாநில ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மசூதி கட்டுவதற்கு தேவையான இடத்தை பெற மாநில அரசை முஸ்லிம் தரப்பினர் அணுகலாம் என தீர்ப்பு வழங்கியுள்ளது.